பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். ஹாய் கைஸ், இது பார்ட் 3யோட மேக்கப் மினி vlog தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி 2 பார்ட் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணி அதையும் விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்மளோட பிரைடை ரெடி பண்ணிவிட்டு பிரைட்ஸ் மேடியம் ரெடி பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மண்டபத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கே 6:30 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கும் டைமு. ஸோ பிரைடு வந்து அங்கே கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் வீட்டில் முடிச்சுட்டு அவங்க மண்டபத்து வரத்துக்கும் நம்ம திங்ஸ் போய் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து மண்டபத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். உண்மையை சொல்ல போனால் அந்த இடமே ரொம்ப பிடிச்சிருந்தது. போகும்போது அந்த அந்த மழை வர மாதிரி இருக்கிற அந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், அந்த நல்ல ப்ரீஸ், கூலிங்கான ப்ரீஸாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் மறக்காமல் வீடியோ எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். நீங்களும் அப்படியே மியூசிக்கோட இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். பிரைடோட மண்டபத்தை கண்டுபிடிச்சி அவங்க மண்டபத்துக்கு வரதுக்கே எங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் ஆயிருக்கும். ஸோ வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு வழியாக மண்டபம் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் வந்து பிரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்த மேக்கப்பாக இருக்கட்டும் அல்லது இப்போ நம்ம சேஞ்ச் ஓவராக இருக்கட்டும், இங்கே தான் நம்ம பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்க போகிறோம். மண்டபம் ரொம்ப அழகாகவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயுமே மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க இல்லையா, அதே மாதிரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் மண்டபத்தில் போய் என்ட்ரி ஆனோம். ஸோ யாருமே இல்லை மண்டபத்தில், நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தோம். ஸோ மண்டபம் நல்லாவே டெக்கரேட் பண்ணதுனால நானும் வந்து சில கண்டென்ட் வீடியோஸ்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்து வச்சுட்டு இருக்க சொன்னேன். அண்ட் நமக்கு வந்து சைடில் ஒரு ரூம் இருக்கும் இல்லைங்களா, பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு, நல்லா பொண்ணோட பிளேஸில் போய் நம்ம திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து ஒரு 1/2 hour மாதிரி அவங்க வரத்துக்கு டைம் ஆகும்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம ரெடியாக எல்லாமே எடுத்து வச்சோன்னா அவங்க வந்த உடனே நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டச்சப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்னோட கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 hourக்குள்ளேயே வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் சேஞ்ச் ஓவர்லாம் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து டச்சப் பண்ணியிருந்தோம். ஸோ அதை மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நமக்கு க்ரூம் மேக்கப்பும் வந்து ஆன் ஸ்பாட்டில் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே டக்குன்னு முடிச்சுட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக போயாச்சு. காலையில் சாப்பிட்டு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சின்ன டீ மாதிரி தான் குடிச்சிருப்போம் இடையில பிரைட் வீட்டில். அதுக்கப்புறம் ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு, நம்மளும் ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகிட்டோங்கனால ஃபர்ஸ்ட் போய் ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் போய் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து முகூர்த்த மேக்கப்புக்காக வெயிட் பண்ண வேண்டியது தான். இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு மேக்கப்பும் இருக்காது. யூசுவலாவே எனக்கு வந்து இந்த பிரைட் பிளேஸ்ல தூங்கிட்டு இருக்க பழக்கமே வராது. எனக்கு வேலை முடிச்சு அவங்களோட அவுட்புட் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படி நாளைக்கு வரும், எப்படி போடலாம், ஐ மேக்கப் எப்படி பண்ணலாம், ஸோ அவங்களுக்கு லுக் வந்து என்ன மாதிரி பண்ணலாம், எந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் மட்டும் தான் எனக்கு எல்லா பிரைட் பிளேஸ்லுமே போகுமே தவிர எனக்கு தூங்குறது மட்டும் எனக்கு வந்து அது செட்டே ஆகாது. ஸோ என்ன மாதிரி எத்தனை மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கீங்கன்னு கண்டிப்பாக இருப்பீங்க. இருந்தால் ஒரு கமெண்ட்ல வந்து ஹாய் அல்லது நானும் அப்படிதான் சொல்லிட்டு போங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் முகூர்த்த மேக்கப்புக்கு ப்ரஷ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிளென்சிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன்.
எத்தனை டைம் ஒரே நாளில் 2 மேக்கப் போனாலும் சரி, இல்லை ஒரே மாதத்தில் 4 மேக்கப் போனாலும் சரி, இல்லை வந்து நமக்கு எப்படி போனாலும் சரி, நமக்கு அந்த ஏர்லி மார்னிங் முகூர்த்தத்துக்கு இந்த கண் முழிச்சிட்டு இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ் எல்லோரும். ஹே காய்ஸ், இது வந்து ப்ரைடலோட மண்டபத்துலேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேக்கப் முடிச்சுட்டு ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த மேக்கப்புக்கு நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டேன். நல்லா வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நம்மளும் லைட்டாக வந்து கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கணுன்ட்டு லைட் மேக்கப் மாதிரி போட்டுட்டு ப்ரைடு வந்து வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிரைட் லேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்தோடனே டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஹேர்லாம் வந்து நல்லா ட்ரை பண்ணி ஹேர் ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் டூ அவங்க கேட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களுக்கு வந்து இந்த கீழே கொஞ்சம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி ரப்பர் பேண்டே போட்டு அழகாக ஜுவல்லரியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஃபைனல் லுக்கில் என் பிரைடு அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. எனக்கும் தூக்கம் இல்லை சுத்தமாக. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக என்கிட்ட கதை பேசிட்டு அவங்க அம்மாலாம் கூடயே இருந்தாங்க. அதனால அப்படியே தான் போயிட்டு இருந்தது. அவங்களுக்கு இந்த லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லிட்டு போங்க. நம்ம வந்து இந்த மேக்கப்பை ஒரு 2 hours வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு கொடுத்துருப்போம். 3 o'clock 3:30 எல்லாம் இவங்க ரெடி ஆகணும்னு சொன்னாங்க. அதனால் அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours இந்த மேக்கப் முடிச்சிருப்போம். ஸோ மாப்பிள்ளைக்கும் இந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்ததா எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரிஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கோயிலுக்கு கூட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் அவங்களுக்கு டைம் இருந்தது. அந்த டைமிங்கில் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அவ்வளோதான் கைஸ், ஃபைனலி என்னோட பிரைடை ரொம்ப சூப்பராக வந்து முடிச்சு கொடுத்துட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப திருப்தியோடு இருந்தது அவங்களுக்கு முடிச்சு கொடுத்தது. அவங்களும் வந்து எனக்கு நிறையவே காம்ப்ளிமெண்ட்ரிஸ் கொடுத்துருந்தாங்க. என் ஃப்ரெண்டுக்கு நல்ல கங்க்ராச்சுலேஷன் பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஃபைனலி நம்ம வீடியோவும் எண்டிங்க்கு வரப்போகுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பக்கம் வந்ததுக்கப்புறமா பயங்கரமாக குளிர காமிச்சிச்சிங்க. ஏன்னா நம்ம வந்து இயர்லி மார்னிங் ஒரு 4:30 to 5 o'clock நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கம் ரீச் ஆகிருப்போம். ஸோ ஏதாவது நல்ல சுட குடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அழகான டீ கடையில் வந்து எனக்கு இந்த டீ குடிக்கணும்னு சொல்லி தோணுச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போனால் நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படி தான் அழகாக இருந்திருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே நல்ல சுட காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதே வைபோடு நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ சேலமில் அல்லது உங்களோட பிக் டேக்கு உங்களுக்கு மேக்கப் தேவைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேலம் ட்ரெஸ்ஸா மேக்கோவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடி மாதத்துக்கு அப்புறம் வரப்போகிற ஈவெண்ட்ஸ்க்கான என்கொயரிஸ் நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு. உங்களுக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ் வேணும், ஷார்ட்ஸ் வேணும்னா இந்த ஐடியா இப்போவே ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளை மறக்காமல் சேலம் ட்ரெஸ்ஸா மேக்கோவர் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் தரேன்.